வெல்கம் பேக் டு அவர் டாப் வியூ சேனல். நம்ம டாப் வியூ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம டாபிக் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திரு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான விடுதலை பார்ட் 2 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படம் விடுதலை பார்ட் 1 கண்டினியூஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், பவானி ஸ்ரீ, கௌதம் மேனன், கிஷோர், போஸ் வெங்கட், சேட்டன், தமிழ், கென் கருணாஸ், இந்த மாதிரி பல கேரக்டர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய நடிப்பு திறமையை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு திறனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்களும் கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிக்க சாதியினர் பண்ற கொடூரமான அடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னு துடிக்கிற கென் கருணாஸோடைய போராட்டம் விஜய் சேதுபதியை ஒரு போலீஸ் பெட்டாலியனே தேடக்கூடிய ஒரு போராட்டக்காரனா என்ன பண்ணுறதுன்னா மாத்துது. கடைசியில் இவங்க போராட்டம் ஜெயிச்சிச்சா, ஆதிக்க சாதியின் அடிமைத்தனம் ஓஞ்சிச்சா, கடைசியில் விஜய் சேதுபதியை கைது பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத என்ன பண்ண இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இடதுசாரி கட்சிகள் எப்படி உருவாச்சு, அதோடைய சித்தாந்தம் என்ன மாதிரி இருந்துச்சு, கோட்பாடுகள் எப்படி இருந்துச்சு, யாருக்காக அவங்க போராடினாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்காங்க தெளிவாகவே என்ன பண்ணிக்காங்க படத்தில் காட்டியிருக்காங்க. இதில் வந்து விஜய் சேதுபதி, கிஷோர், மஞ்சு வாரியர் இவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்மையான போராட்டக்காரர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நடிப்பு திறனை கொண்டு வந்திருக்காங்க. அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளை காப்பாற்ற என்னெல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்க, அரசியல்வாதிகள் அதுக்கு என்னெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் என்ன பண்ணி அந்த படத்தை நல்லாவே காட்டியிருக்காங்க. இன்டர்வல் சீனில் வரக்கூடிய விஜய் சேதுபதியோட ஒரு வன்மமான கொடூரத்தனம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே என்ன பண்ணுறதுனா தூக்கி பிடிக்குதுன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் அப்படியே கதை என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. ஸோ சித்தாந்த கோட்பாடுகள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசியலுக்கு எதிரான கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, மக்களை எந்த அளவு முட்டாள்தனமான வச்சு நினைச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ண வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. அது விஜய் சேதுபதி கூட சொல்லி அந்த டயலாக் இருக்கு பார்த்தீங்களா, தத்துவம் இல்லாத அரசியல் ரசிகர்களை வேணா உருவாக்குமே தவிர நல்ல தலைவரை என்ன பண்ணாது கொண்டு வராது அப்படிங்கிறது தத்துவம். வருங்கால அரசியல் தலைவர்களுக்கு ஒரு கருத்துரையாக என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வருங்கால அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தத்துவத்தை மக்களுக்கு தேவையான தத்துவ கோட்பாடுகளை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட கட்சி அப்படின்னா பலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க இந்த படத்தில் நல்ல ஒரு கருத்துரையாக எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னதான் நல்ல போலீஸ்காரனாக இருந்தாலுமே கூட பதவி ஆசைன்னு வரும்போது அவன் கடைசியில் எப்படி ஒரு மிருகத்தனமாக மாறுறான் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த விதம் வெற்றிமாறனுக்கு மேற்கொண்டு ஒரு வெற்றியை என்ன பண்ணிக்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. அந்த படத்தில் முக்கியமான ஒரு பேக்போன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளையராஜாவுடைய மியூசிக். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி திடீர்னு வரக்கூடிய அவருடைய பாடல், அவருடைய குரலில் வரக்கூடிய அந்த பாடல் வந்து நம்மளை மெய்சிலுக்க வைக்குது. ரொம்ப நாள் ஆச்சு அவருடைய குரல்லாம் கேட்டு அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை தோண வைக்குது. மெய் மறந்து அந்த பாட்டையும் கவனிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ஸ் கேட்டோடனே நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் 80s என்ன பண்ணோம் அப்படின்னா போக ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் சூரி மாறக்கூடிய அந்த தருணம் தேர்டு பாட்டுக்கு ஒரு லீடாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போச்சு அப்படின்னா, அந்த போலீஸ் பெட்டாலியனுக்கும் இந்த கும்பலுக்கு நடக்கக்கூடிய போது அந்த விஜய் சேதுபதி சொல்கிற அந்த சித்தாந்தம் நமக்கு கொஞ்சம் முகசொலிக்க வைக்குது. ஏன்னா இங்கிட்ட ஒரு 100 பேர் அங்கிட்ட ஒரு 100 பேர் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, துப்பாக்கி வச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு தத்துவம் கோட்பாடுன்னு சொல்லும்போது நமக்கு என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா காட்சிகள் அமையுது. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை விடைபெறுகிறேன், உங்கள் அனீஸ்.